ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். விஷ் யூ guys a very happy new year 2024. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2024. இந்த வீடியோவில் சிம்ம லக்னத்துக்கு 2024 எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ராசிக்கான வீடியோ கிடையாது. ஸோ சிம்ம ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணணுன்னா பண்ணிவிடுங்க. இது சிம்ம லக்னத்துக்கான வீடியோ. உங்கள் ராசியும் லக்னமும் ஒன்று தான் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம். உங்கள் லக்னம் எதுன்னே உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்கள் ஜாதக நோட்டை கையில் எடுங்க. அதில் ல அப்படின்னு போட்டிருக்கோம், இல்லைனா ஏஎஸ்சி அப்படின்னு இங்கிலீஷில் எழுதியிருக்கும், ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போட்டிருக்கோம். அதுதான் உங்கள் லக்னம், உங்கள் அசெண்டன்ட், உங்கள் ரைசிங் சைன். நீங்கள் பிறக்கும்போது கிழக்கில் எந்த லக்னம் உதிச்சிட்டு இருந்ததோ அதுதான் உங்கள் அசெண்டன்ட். தெரியலன்னா உங்கள் அப்பா அம்மாட்ட கேளுங்க, இல்லை வீட்டில் இருக்கவங்கள கேளுங்க, அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க. ஒரு வேலையில் இருக்கீங்க, நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா அதே வேலையை கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க, சுமாராக போகுது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கான காலம் வரும். பக்கத்து வீட்டில் இருக்கவன் லாட்ரி சீட் வாங்கிட்டான், நானும் லாட்ரி சீட் வாங்க போகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் யூடியூப் சேனல் ஆரம்பித்து லட்சமாக சம்பாதிக்கிறான், நானும் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு இறங்காதீங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறான், அவனுக்கு லட்சமாக சம்பாத்தியம் வருது, நானும் ஆரம்பித்து வெளிநாட்டுக்கெலாம் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு இறங்காதீங்க. மற்றவன் அதை பண்ணுறான், மற்றவன் இதை பண்ணுறான், நமக்கும் இது செட் ஆகும் அப்படின்னு சொல்லி ரிஸ்க் எடுத்து இறங்குனீங்கன்னா இருக்கிற காசையும் நீங்கள் இழந்துருவீங்க. டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இந்த வருஷம் கடை வச்சுருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் 7 மணிக்கு கடையை திறக்கணுன்னா நீங்கள் 6:55 கடையில் இருக்கணும். நைட்டு 10 மணிக்கு தான் கடையை மூடுவீங்க அப்படின்னா 10:05 வரைக்கும் நீங்கள் அங்கே தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வண்டியை ஓட்ட முடியும் நீங்கள் இந்த வருஷம். இல்லை நான் 10 மணிக்கு தான் போய் திறப்பேன், மதியானம் 3 மணிக்கு ஒரு தடவை சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போடுவேன், திரும்பி 6 மணிக்கு தான் கடைக்கு போவேன், இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா வேலைக்கே ஆகாது. ஏன்னா சனி உங்கள் லக்னத்துக்கு 7வது இடத்துல உட்காந்துருக்காரு. ஸோ ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், ஒழுக்கத்தை கடைப்பிடிங்க. வேலைக்கு போகிறவங்க உங்களை நீங்களே அப்கிரேட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, ஐடிக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஒரு 30,000-40,000 கட்டி அதுக்கு தேவையான கோர்ஸை பண்ணிவிட்டு ஐடிக்குள்ளே நீங்கள் வரலாம். டொமைனை சேஞ்ச் பண்ணலாம். ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் மாறலாம். அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணுங்கள். இருக்கிற வேலை பிடிக்கலையா, வேலை ரொம்ப பலுவாக இருக்கா, கம்மியாக சம்பளம் வாங்குறீங்களா, புதுசாக ஒரு ஸ்கில்லை கற்றுக்கோங்க. 6 மாதம் டைம் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்டு அப்புறம் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேலை தேடினீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். ஸோ இது கண்டிப்பாக நடக்கும். ஸோ புது ஸ்கில்ஸ் எதாவது கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக கற்றுக்கோங்க. ஹெல்த் வைஸ் ஒன்றும் அவ்வளோவா சரியில்லைங்க இந்த வருஷம் உங்களுக்கு. ஸோ உங்கள் உடல்நிலையில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா டாக்டர் விசிட்லாம் தள்ளி போடாதீங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், இந்த மாதம் பொண்ணுக்கு வேறு செலவு இருக்குது, பொண்ணுக்கான செலவு பண்ணுவோம், நம்ம உடல்நிலை தானே, நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் ஆகாது, இவ்வளோ நாள் இருந்துட்டோம் அப்படின்லாம் தள்ளியே போடாதீங்க. டாக்டரை பார்த்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணிவிடுங்க. அதேமாதிரி ஒரு சர்ஜரி உங்களுக்கு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் அடுத்த வருஷம் பண்ணிக்கிறேன், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் தள்ளியே போடாதீங்க. எதாக இருந்தாலும் உடனுக்குடன் ட்ரீட்மெண்ட் எடுத்து சர்ஜரி எதாவது பண்ணணுன்னா அதை பண்ணி முடிச்சிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு சரியில்லை. கல்யாணம் ஆனவங்க கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்பார்ப்பு அவ்வளோவா வச்சுக்காதீங்க. என் ஒய்ஃப் ஆஃபீஸ் போயிட்டு எனக்கு சமைச்சு போட்டு எனக்கு பரிமாறணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. சமைச்சு டேபிளில் வச்சுட்டாங்கன்னா நீங்களே எடுத்து சாப்பிடுங்க. முடிஞ்சால் நீங்கள் உங்கள் ஒய்ஃப்க்கு சமைச்சு போடுங்க. அதிகமாக எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் டிசப்பாயிண்ட் ஆவீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்கள் எதிர்பார்ப்புகளை கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் உங்கள் எதிர்பார்ப்புகளை அவங்க பூர்த்தி செய்ய மாட்டாங்க. இது லவ் பண்ணுறவங்களுக்கும் பொருந்தும். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அதிகமாக எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க. அவங்கக்கிட்ட அவ்வளோவா சண்டை போடாதீங்க. வெளியில் கூப்பிடுறீங்க, அவங்களால வர முடியல அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு டைம் சரியில்லை, உங்களுக்கு டைம் சரியில்லை அப்படின்னு. உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணுறதுலேயும் அவங்களுக்கு பிரச்சனை வரும். வேலையில் இருக்கவங்க வேலை பிடிக்காம நான் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும், இந்த டிபார்ட்மெண்ட்டு நான் இருக்கிற டிபார்ட்மெண்ட் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் மாறலாம். உங்களுக்கே பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும். வர ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க. நீங்கள் மட்டும் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது.
கூட வேலை செய்கிறவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு உங்கள் பாஸ் அதை பார்த்துட்டு சம்பள உயர்வு, ப்ரமோஷன் எல்லாமே உங்களுக்கு தருவாங்க. ஸோ நீங்கள் வேறு வேலைக்கு மாறணுன்னாலும் மாறலாம். கம்ப்ளீட்டாக வேறு ஒரு டொமைன். இப்போ நீங்கள் சித்த மருத்துவத்தில் இருக்கீங்க, அதை விட்டுட்டு வேறு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபீல்டு, சிவில் இன்ஜினியராக இருக்கீங்க, ஐடிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதுக்கான ஸ்கில்ஸை கற்றுக்கோங்க. கோர்ஸ் ஒன்று ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டு தாராளமாக மாறலாம். பட் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்தீங்கனாலே நீங்கள் இந்த வருஷம் வளர்ச்சி அடைவீங்க. உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னாலும் அவங்க எப்படி வேலை செய்கிறாங்க, அவங்க எதுலையாவது ஸ்டக் ஆகிறாங்களா, அவங்களுக்கு எதாவது தெரியலையா அப்படின்றத பார்த்து அவங்களுக்கும் வேலையில் ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியலன்னா கூட நின்று ஹெல்ப் பண்ணி அந்த வேலையை பண்ணி கொடுங்க. அப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் சம்பளம் உயரும், உங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே சேரும். இல்லை அவனே பண்ணட்டும், அலைஞ்சி திரிஞ்சு எப்படியாவது கண்டுபிடிச்சி அந்த வேலையை முடிக்கட்டும் அப்படின்னு விடாதீங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க ஒரு வேலை தெரியலன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ண வராங்க, அந்த ஹெல்ப்பையும் விட்டுறாதீங்க. ஒரு விஷயத்தில் ஸ்டக் ஆகிறீங்க, அந்த வேலையை முடிக்கிறதுக்கு தடுமாறுறீங்க, ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வராங்க, ஸோ எனக்கெல்லாம் தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பண்ணாதீங்க. ஏன்னா சிம்ம லக்னக்காரங்க அப்படி தான் பண்ணுவீங்க. கொஞ்சம் ஈகோ உண்டு உங்களுக்கு. அது எப்படி எனக்கு அவன் எப்படி சொல்லித்தரலாம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஹெல்ப் வந்தால் வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக முடியும். உங்களோட சம்பள உயர்வு, உங்களோட ப்ரமோஷன் இதுக்கெல்லாம் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ வர ஹெல்ப்பையும் விடாதீங்க, நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க சிம்ம லக்னத்துக்கு 2024. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தா தான் நான் மேலும் மேலும் வீடியோஸ் போட முடியும். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.